காங்கிரஸ் பாரம்பரியத்தை குடும்ப ரீதியாக கொண்டவர் திரு குமரி அனந்தனுடைய மகள். ஆனால் அவர் பங்கு பெற்ற முதல் அரசியல் இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 2000 ஆண்டிலிருந்து அவங்க இருக்கிறாங்க. அதனது மருத்துவ அணியில் இருக்கிறாங்க. அந்த கட்சியுடைய மாநில துணைத் தலைவர், தேசிய செயலாளர், பாஜகவுடைய முதல் பெண் மாநில தலைவர் என்ற பொறுப்புகளை எல்லாம் வகித்தவர். 2019 நாடாளுமன்ற தேர்தலில், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடியில் திருமதி கனிமொழிக்கு எதிராக போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார். அதற்கு பிறகு தெலங்கானா ஆளுநராக நியமிக்கப்பட்டார் 2019. 2021 புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொறுப்பையும் ஏற்ற டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் குதிக்கிறார். திரு ஜே.வி.சி. ஸ்ரீராம், இந்த நகர்வை எப்படி பார்க்குறீங்க? எதிர்பார்த்த ஒண்ணுதாங்க இது. அதாவது கடந்த ஒரு 20 நாட்களாவே நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் நிலவிட்டு இருந்தது. அது உண்மையாயிடுச்சு. திரு ஜே.வி.சி. உங்களோட ப்ராபபிள் லிஸ்ட் ஆஃப் கான்ஸ்டிட்யூவன்சிஸ் என்ன நினைக்கிறீங்க? நம்ம கெஸ் பண்ணலாம். சவுத் சென்னை ஒரு வாய்ப்பு இருக்கும். அது தவிர பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியிலையும் வாய்ப்பு இருக்கும். இது ரெண்டுத்தையும் தாண்டி தூத்துக்குடியிலும் வாய்ப்பு இருக்கும். ரைட். அதை தாண்டி புதுச்சேரியும் பேசப்படுது, விருதுநகர் புதுச்சேரியும் பேசப்படுகிறது. இன்ஃபேக்ட் நான் ஒன்னு சொல்லலாம், கேள்விப்பட்டேன் நான். இது நிறைய பேர் யோசிச்சிருக்க மாட்டாங்க. கோயம்புத்தூர்ல கூட அவங்க நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ரைட். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் திரு ஜே.வி.சி. ஸ்ரீராம். தற்போதைய முக்கிய செய்தி, ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தார் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.